தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள். சனி வக்கர பயிற்சி. சனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2.5 வருடத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சி ஆவார். ஆனா ஒரு வருடத்துல ஒரு முறை மட்டும் சூரியன் ராசிக்கு சனியுடைய 5வது வீட்டுக்கு சூரியன் வரும் பொழுது அவர் பாத்தீங்க அப்படின்னா வக்கரம் பெறார். அதே அவர் 9வது வீட்டுக்கு மறுபடியும் திரும்பியும் அவர் போகும் பொழுது அவர் வக்கர நிவர்த்தி பெறார். இந்த காலம் தான் பாத்தீங்கன்னா வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஆக 139 நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி வக்கரம் பாடுறாரு. அப்ப இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன மாதிரியான மாற்றம் இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பலதரப்பட்ட சிக்கல்கள், பலதரப்பட்ட பிரச்சனைகள், சனி பொதுவாக லாபத்தில் இருந்தும் பெரிய அளவுக்கு நல்ல சூழலை கொடுக்காம தான் இருந்துட்டு இருந்தது. இப்ப ஏற்பட்ட சூழல்ல இந்த வக்கர காலம் என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் பாத்தீங்கன்னா பின்னோக்கி அவர் சதய நட்சத்திரத்துக்கு பயிற்சியார், வக்கரம் பெறார். அப்ப இந்த வக்கர டைம் பீரியட்ல உங்களுடைய தடைகள் எல்லாமே சரியாகிறத நீங்க உணர போறீங்க. உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி ஃபேமிலியில இருக்கக்கூடிய நிறைய குழப்பங்கள், இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஓரளவுக்கு ஷார்ட் பீரியட்ல நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. அப்போ ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எடுங்க. வீடு வாங்கணுமா அல்லது இடம் வாங்கணுமா அல்லது ஏதாவது முக்கிய முடிவுகள், தொழில் சார்ந்த முடிவு எடுக்கணுமா, இந்த டைம் பீரியட்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு நிலையை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய பிசினஸ்ல திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கும் வேலை மாற்றம் செய்யறதுக்கும் இந்த டைம் உரிய காலம். ஆக இந்த நேரங்கள்ல நீங்க வேலை மாறலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா தாராளமா மாறலாம். ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா போதிய வருமானம் இல்லாம, போதிய சம்பளம் இல்லாம மன வருத்தத்தோடய பயணிக்கிறவங்களும் பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிருங்க. சம்பளம் வாங்கின பிறகு ஒரு 10 நாள் என்னால சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதிகமான கடன் ஆகி போச்சு, எனக்கு வேலையை மாறினா இந்த சம்பளம் கூட இல்லாம போயிருமாங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இந்த இடத்துல என்னால இருக்க முடியலன்னு சொல்லி ஒரு சிலர் டக்குன்னு வேலையை விட்டுட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறதை நம்ம பாக்குறோம். ஒரு சிலருக்கு திடீர் வேலை இழந்து உட்காரவங்களையும் நம்ம பாக்குறோம். இப்ப ஏற்பட்ட இந்த வக்கர காலங்கள்ல இந்த லாபத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நல்ல வேலை மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அந்த வேலையினால ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாண்டிங் அதிகரிக்கிறதுக்கும் கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய ஃபேமிலியில உறுப்பினர்கள் உறவினர்கள்ட்ட நீங்க கொடுத்த பணங்கள் வராம இருக்கு, ரொம்ப நாள் உங்களால தர முடியல, கடன் வாங்கிட்டு உங்களால கட்ட முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான காலங்கள்ல ஏதாவது ஒரு ரூபத்துல சில விஷயங்களை நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாள் விற்காத சொத்து, ரொம்ப நாள் என்னால அந்த சொத்து விற்கவே முடியல நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல அந்த சொத்து விற்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி வாங்குறதுக்குமான ஒரு சூழலும் இருக்கு. லேண்ட் வாங்கணும், எனக்கு ஒரு பெரிய கனவா இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க தாராளமா இடமும் வாங்கலாம். கட்டின வீடு வாங்குறதுனால வாங்கலாம், அல்லது நீங்க ஒரு இடத்த வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுனா கூட இந்த மாதிரியான காலங்கள்ல பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடு தடை இல்லாமல் எழும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை, ரொம்ப நாள் ஆரோக்கியத்துல ரொம்ப சிக்கலாவே இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருத்துவங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, உங்க வீட்டுல அடிக்கடி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருந்துட்டே இருக்கு, விரைய செலவு இருந்துட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான காலங்கள்ல உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த சனி வக்கர பயிற்சி லாபஸ்தானத்துல இருந்து பெரிய அளவுக்கு மாறுதல்களையும் மாற்றங்களை தான் கொடுக்க போறாரு. அப்ப நீங்க கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த டைம்ல தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணணும், கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனிக்கணும், அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் பேச்சு வழக்குகள், வம்பு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு வாங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. இந்த நேரங்கள்ல வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் ரொம்ப சாதகமா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால வெளிநாடு பயணங்கள் செய்யறவங்களும் ஒரு அதிர்ஷ்டங்களை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த ரியல் எஸ்டேட் வேலை தொழில் செய்யறவங்களுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்யறவங்க ரொம்ப லாபகரமான ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகளும் அனுகூலமான உங்களுக்கு ஒரு மேல் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அரசு வேலை, அரசு சார்ந்த அனுகூலங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ண இந்த காலகட்டம். அதே மாதிரி திருமண தடை, ரொம்ப வருஷமா திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட வயதினர்களுக்கு கண்டிப்பா மேச ராசியில இப்ப ராசிக்கு 2ல குருவேர் இருக்கிறார். இந்த டைம்ல சனி வக்கரம் பெறதுனால சுப செலவு கட்டாயமா ஏற்படும். அப்படிங்கிறனால திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குழந்தை பேருக்கான முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. இந்த மாற்றத்தை நீங்க சரியான முறையில் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு நிலை அடைகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு.
இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல்ல கொடுக்குமா அப்படின்னா, ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும், அழிவும் சிலருக்கு இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் இந்த சனி வக்ர பயிற்சி. அதனால பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதகங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி, உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு, வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், எனக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதகங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு, அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அதனால இதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பாக்குறது. ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசன்னங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு, பேர் பிரசனம் இருக்கு, தேவ பிரசனம் இருக்கு, ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனங்கள்ல நிறைய இருக்கு. அதன் அடிப்படையிலும் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம். நீங்க உங்க சுய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு, சேவ் பண்ணி வச்சுக்கங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இல்லைங்க நான் நேர்ல வரலாம்னு இருக்கேன், எங்க வரணுங்க அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்துல நம்முடைய ஆபீஸ் இருக்கு. நேர்ல ஒரு நாள் வாங்க, கண்டிப்பா உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா பார்த்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யலாங்க தெளிவா நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆக இது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன். நன்றி.